ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் கூட வீடியோ போடுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். பிடிக்காட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. என்ன நான் சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ பக்தி, இறை பக்தி. அதாவது எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளை இருந்து நம்ம எப்படி கடந்து வெளியில் வாரது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் நான் நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு நான் அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை நான் போடுறேன். என்னென்னா, நம்ம வந்து எப்பயுமே சமையல் வந்து சமைப்போம், அதே சமயம் ட்ரெஸ் பண்ணுவோம், எங்கேயும் வெளியில் போகிறதுனா போவோம், ட்ரிப் போகிறதுனா போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுனா போவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம எந்த நாளும் நினைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு சிலர் வந்து அதை செய்யாமல் மற்ற விஷயங்களை செய்வாங்க. ஆனால் எனக்குமே நிறைய லைஃப்பில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் நான் இறை பக்தினால் நான் எவ்வளவோ பிரச்சனைகளை வென்று வந்துட்டேன். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவையே போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், என்னடா செய்வோம் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியானவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை நம்ம டெய்லி செய்யும் பொழுது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சரி ஒரு கோயிலுக்கு, அதாவது நம்ம வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஒதுக்குன அன்னைக்கு ஒரு 3 கோயிலுக்கு சரி நம்ம போகலாம். ஏன்னா அந்த சிலவங்க வந்து டெய்லி வெஜிடேரியனாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வெஜிடேரியன் டேஸில் ஒரு நாளைக்கு நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஒதுக்குன நாளில் சரி நம்ம கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேர்மறை எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் கோயிலுக்கு போனால் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வெளியில் போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து நம்ம கோயிலுக்கு போனால் கூட அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு எல்லாம் வெளியில் வரும் பொழுது நமக்கு வந்து பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து என்னுடைய அனுபவம். அதனால நான் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய லைஃப்பில் பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் நான் ஒவ்வொரு பிரச்சனை டைம்லையுமே நான் நினச்சிக்குவேன், கடவுளை தான் நான் நினச்சிக்குவேன். அப்போ அந்த கடவுள் வந்து ஏதாவது இதுக்கு ஒரு ரூட் ஒன்று தருவார். நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வாரதுக்கான ஒரு வழியை எனக்கு தந்திருக்காரு. அப்போ தரும் பொழுது நம்ம அந்த வழியை வச்சு நம்ம யூஸ் பண்ணி செய்யும் பொழுது அதுலேருந்து நம்ம சக்ஸஸ் ஆகி வந்திருக்கோம். ஸோ அதனால இப்போ நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு மனசளவில் கவலைப்படாமல் நம்ம, அதாவது நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த விளக்கு, நிறைய விளக்கு அது இதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி விளக்கெல்லாம் நம்மளால் முடியாட்டி அட்லீஸ்ட் நம்ம கோயிலுக்கு சரி கிழமையில் ஒரு நாள் நம்ம போகும் பொழுது அந்த ஒதுக்குன அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 5-6 கோயிலுக்கு போயிட்டு அந்த நாள் பூராவே நம்ம ரொம்ப நம்மளை இதாக வச்சுக்கிட்டோம்னாலே போதும், டிவோஷனலாக வச்சுக்கிட்டோம்னாலே போதும், நமக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து ரிலீஸ் ஆகி வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதே சமயம் நம்ம வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், உடனே வாழ்க்கையே வெறுத்து போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் உண்மையிலேயே கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை, இதெல்லாம் என்ன பிரச்சனை, இதை விட எவ்வளவோ பேருக்கு என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவில் நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கடவுள் கொடுப்பாரு. போயிட்டு மூலஸ்தானத்தில் கடவுளை பார்த்ததுக்கு பிறகே நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற நேரம் தான் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ். சரி, இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னாலே மழை வர மாதிரி இருக்குமே, ஐயோ நம்ம இன்னைக்கு மழை வந்தால் அந்த கோயிலுக்கு போகாமல் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லையா, நமக்கு அந்த நேரம் தான் உடம்புக்கு ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம வெளியே மூவிஸ்க்கு போகிறதுக்கோ இல்லை ட்ரிப்புக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக போயிடுவோம். அதே மாதிரி கோயிலையும் வந்து நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கணும். நம்மளால் முடியலையா, நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சக்தி வந்து நம்மளை தள்ளி நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வாரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்காக நம்மளை தயார்படுத்திக்கிறோமா, இல்லை நம்ம வீட்டிலேயே நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோமா, தலை குளிக்கிறோமா,
அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, தலை குளிச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நம்ம உடனே நம்ம வந்து சாப்பாடை போய் சாப்பிடாம டக்குன்னு தலை குளிச்சுட்டு வந்த கைக்கே சாமியை கும்பிட்டதுக்கு பிறகு என்னுடைய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம ஜெயம் நான் ஒரு நோட் புக் வச்சு எழுதிக்கிட்டு வருவேன். அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுத 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 என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நியூமராலஜி படி நேமை சேஞ்ச் பண்ணி அப்படி பண்ணி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து ஸ்ரீராம ஜெயத்தை மட்டும்தான் நம்பியிருக்கேன். எதுக்காக நம்ம காசை செலவழித்து வேறு வேறு வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி படி நம்ம அதுகளெல்லாம் செய்ய தேவையில்ல. நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயத்தை மட்டும் நம்புவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ஜெயத்தை நம்பி நம்பி நான் ஒவ்வொரு நாளும் எழுத 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 எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை கண்டினியூவாக எழுதி பாருங்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 45 டைம்ஸ் எழுதுனா கூட போதும். அதாவது 4 + 5 9ன்னு வருது. இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு அதை விட கூட எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 108 தரங்கள் கூட நீங்கள் எழுதலாம். எழுதி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம தலை குளிக்கிற அன்னைக்கு நம்ம சுத்தமாக இருக்கிற அன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் சாமியை கும்பிட்டு ஸ்ரீராம ஜெயத்தை கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலில் ஒரு மனசார வேண்டி ஒரு நெய் விளக்க பற்ற வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். அப்படி இல்லையா, ஒரு சூடம் ஒன்று வாங்கி சரி நீங்கள் ஒரு கற்பூரம் ஒன்று வாங்கி வைங்க. கண்டிப்பாக கோமாதா இருந்தால் அந்த கோமாதா இருக்க கோயில்களுக்கு போனீங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கோமாதாவுக்கு கொடுங்க. கோமாதாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து நான் அந்த தெய்வத்தோட அனுக்கிரகத்தினால தான் நான் வந்து வென்று வந்திருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மிராக்கிள் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கிறதுனால தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன். குக்கிங்கை மட்டும் போட்டுட்டு சும்மா வ்ளாக் மட்டும் போட்டுட்டு விடாமல் எனக்கு நடந்த ஒரு சில அற்புதங்கள், அதாவது நம்ம கண்டிப்பாக தலை குளிக்கிற அன்னைக்கு ஒரு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதிடணும். எழுதிட்டு அன்னைக்கு அந்த குளிக்கிற அன்னைக்கு சுத்தமாக இருக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் சரி நம்ம ஒரு கோவிலுக்கு சரி போயிட்டு வரதை வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே மனசுக்கு நிறைவாக சந்தோஷம் நமக்கு தேவையானதெல்லாம் கடவுள் அமைச்சு தருவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து பலனடைஞ்சவங்க என்னோட சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.